நீங்க லேண்ட் வாங்க போறீங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அது இல்ல போல இருக்கே. இங்கதான் இருக்கு. ஆவடியில ஒரு சூப்பரான லேண்ட இப்போ ரெடி டு மூவ்ல டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாங்க, எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியால தான் இப்ப நம்ம நிக்கிறோம். ஆவடி காமராஜர் நகருக்கு பேக் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை உங்களால 4 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆவடி பஸ் ஸ்டாண்டையும் உங்களால 4 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். சோ நீங்க ஆவடியில இடம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்க முடிவு ஸ்ட்ராங்கா எடுங்க. ஏன் சொல்றேன்னா சுத்தி குடியிருப்புக்கு மத்தியில அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அட்ஜாயின்ட் காம்பவுண்ட்லயும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வர மேல ஓபன் ஆகுது. இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க. லாஸ்ட் 2 வருஷத்துல இந்த ஏரியா எந்த அளவுக்கு growth இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 மேல growth இருக்குது. இந்த growth இதோட நிக்க போறது இல்லங்க. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா டிமார்ட்டும் வருது, ஜெயச்சந்திரனும் வந்துருச்சு. இது இல்லாம டைட்டில் பார்க் இன்னும் ஃபுல் ஃபிளட்ஜ் ஓபன் ஆகல. பக்கத்துல மெட்ரோவும் வருது. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு growth எதிர்பார்க்க முடியும். இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சோ ஆவடியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஆவடி எந்த அளவுக்கு பூம்ல இருக்கு அப்படின்றது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் 4300 கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க கையில ஒரு 38 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இங்க இடம் வாங்கிட முடியும். 65 லட்சம் ரூபாயில இருந்து இவங்க உங்க கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாதிரி வீடுமே கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம ஆவடிக்கு வந்திருக்கோங்க. ஸோ ஆவடியில ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆவடியில் இதுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. ஆவடியில் நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. பட் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் உங்களால காட்ட முடியாது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம ஆவடி காமராஜர் நகருக்கு அடுத்து தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பட்ஜெட்லயுமே உங்களால ஆவடியில ப்ராஜெக்ட் காட்ட முடியாது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் கொடுத்திருக்காங்க. சுத்தி பாத்தீங்கன்னா காமன் போட்டிருக்காங்க. இது இல்லாம 30 அடி பிளாக் டாப் ரோடும் இருக்குது. சோலார் ஸ்ட்ரீட் லைட், உள்ளுக்குள்ள இபியும் வந்துருச்சு. இது இல்லாம ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவனே ட்ரீஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆல்ரெடி இங்க பண்ணி வச்சிட்டாங்க. அதனால இங்க உங்களால உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியும். சரிப்பா, வீடு கட்டி குடியேற மாதிரி அப்படின்னா பக்கத்துல வீடுகள் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வர்ற வழி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வீடுகளை தாண்டி தான் இந்த ப்ராஜெக்ட் வர மாதிரி இருக்கும். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், ஆவடி காமராஜர் நகருக்கு அடுத்துதான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் இருக்குது. சோ வர்ற வழி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வீடுகளை தாண்டி தான் வர மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ சிஎம்டி அப்ரூவல் இருக்குது. சிஎம்டி மற்றும் ரெரா அப்ரூவல் ரெண்டுமே வாங்கிட்டாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்னொரு முக்கியமான சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இப்பதான் பிப்ரவரி 1 தான் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண 4 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45 பிளாட்டுக்கு மேல புக் ஆயிருச்சு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இடத்துல எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, மக்கள் இங்க வாங்குறதுக்கு எவ்வளவு ஆர்வம் கட்டுறாங்க அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன், ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை உங்களால ஒரு 4 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். ஆவடி பஸ் ஸ்டாண்டையுமே ஒரு 4 to 4.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க இருந்து 10 நிமிஷத்துல பூத்துப்பள்ளி மெட்ரோ ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம அதே 10 நிமிஷத்துல அவுட்டர் ரிங் ரீச் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எல்லா கனெக்டிவிட்டியுமே ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை ஸோ ஆவடியில் இல்லாத ஸ்கூல், காலேஜே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வேலம்மாள்ல இருந்து எவர்வென், ஆர்எம்கே, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ், இது போல எக்கச்சக்கமான ஸ்கூல், காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஆவடியில் லொகேட்டா இருக்குது. ஸோ அதாங்க நான் திரும்பவும் சொல்றது, ஸோ ஆவடியில் இல்லாத விஷயங்களே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே ஆவடியில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆவடியில் தான் இப்போ ரீசெண்டா ஜெயச்சந்திரன் ஓபன் பண்ணாங்க. இது இல்லாம டிமார்ட்டோட வேலை நடந்துகிட்டு இருக்குது. டாபிராமம்ல டைட்டில் பார்க் ஓபன் ஆயிருச்சு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த ஆவடியை பேஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆவடி வந்து எந்த அளவுக்கு பூமியில போய்கிட்டு இருக்கு அப்படின்றது. இங்க தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ நீங்க லேண்ட் வாங்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வேற எங்கேயோ போயிடும். ஸோ இப்போ ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும்போது நீங்க லேண்ட் வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் ஃபியூச்சர்ல எக்கச்சக்கமான அப்ரிசியேஷன் இந்த பக்கம் வருது. ஓகேங்களா? ஸோ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த லேண்டோட வேல்யூ கூடிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வாங்கி போறீங்க அப்படின்னா அது நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட் ஒட்டி பாத்தீங்க அப்படின்னா அட்ஜாயின்ட் காம்பவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலோட வேலை முடிஞ்சு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இந்த பக்கம் நல்ல கொடுத்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இவ்வளவு வேல்யூவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க பெர் ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஆவடி சரௌண்டிங்லேயும் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் வரும்
4300 கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து லேண்ட் ஏரியா அவைலபிளா இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்க கையில ஒரு 38 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க லேண்ட் வாங்கிக்க முடியும். இல்லப்பா எனக்கு வீடு கட்டி தருவாங்களா, கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவுமே பண்ணி தராங்க. இவங்க லேண்ட் மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாதிரி வீடுமே கட்டி தர்றாங்க. அதாவது 65 லட்சம் ரூபாயில இருந்து இவங்க உங்க கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 4 to 5 மாசம் நீங்க டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாதிரி வீட்டோட கீயை உங்கள்கிட்ட கொண்டு பண்ணுவாங்க. பார்க்கும்போது இங்க நீங்க லேண்டாவும் வாங்கிக்கலாம், கஸ்டமைஸ் வில்லாவும் நீங்க கட்டிக்கிற முடியும். அப்படி ஃபைனலா பார்க்கும்போது நீங்க ரேட் ரொம்ப கம்மியா ஒரு லேண்ட் வாங்கணும், அதுவும் நல்ல அப்ரிசியேட் இருக்கக்கூடிய ஏரியால பார்த்து வாங்க முடிஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு தடவை சைட் விசிட் பண்ணிட்டு அப்புறம் உங்க முடிவு ஸ்ட்ராங்கா எடுங்க. அதாங்க இப்ப நான் கேட்டது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களிடம் தொடர்பு அமீர். டாடா பை பை, see you.